சார் நீங்க அப்போ ரொம்ப துரிதமா செயல்பட்டு அங்க போய் அரெஸ்ட் பண்ணி என்கவுண்டரும் பண்ணிருக்கீங்க, கூப்பிட்டு அரெஸ்ட் பண்ணி வந்திருக்கீங்க. ஆமா. ஆனா இதுல 20 ஆண்டுகள் இவ்வளவு தள்ளி கன்விக்ஷன் ஆகுறதுக்கு என்னென்ன காரணங்கள் நினைக்கிறீங்க சார்? 20 வருஷம் ஏன் லேட்டா அந்த ட்ரையல் அதுக்கு ஆக்சுவலி பாக்கி அது 3 கேஸஸ் நாங்கள் ஒரு வருஷத்துல வாங்கிட்டீங்க. இதெல்லாம் லேட் ஆனது. அது சில ஃபாலோ அப்பில் சில இடத்துல கொஞ்சம் டிலே இருக்கும். சில அவங்க மாற்றி கோர்ட்டு கொஞ்சம் மாற்றி இது முதல்ல அங்கே திருவள்ளூர் கோர்ட்டில் இருந்தது, அப்போ இங்கே ஹைகோர்ட்டு இங்கே வந்தது. இது மாதிரி சில பேர் ஜாமீனில் போயிட்டாங்க, சில குற்றவாளிகள் ஜாமீனில் போயிட்டான். அப்போ ஜாமீனில் போயிட்டா திருப்பி வரல, அப்போ வாரண்ட் பெண்டிங். அப்போ வாரண்ட் பெண்டிங் இருந்தால் அவங்க சரி அக்யூஸ் ஆஜரால கேஸ் தள்ளுபடி அப்படியே தள்ளுபடி போயிட்டே இருந்தது. இவங்க 3 பேர் மட்டும் உள்ளே இருக்காங்க, அவங்க மட்டும் ஒவ்வொரு வாய்தாக்கி அவங்க போலீஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஓகே, அதனால தான் அந்த வாய்தா அப்படி போயிட்டு இருந்தது. கடைசியில் ஹைகோர்ட் உத்தரவு பண்ணிட்டு அதை இப்போ கேஸ் ஸ்ப்ளிட் பண்ணிட்டு இப்போ பிரசிடென்ட் யார் அக்யூஸ் அவங்க சம்மந்தமாக நீங்கள் ட்ரையல் பண்ணிட்டு இந்த கேஸ் டிஸ்போஸ் பண்ணுங்க. ஓகே, அதனால தான் இந்த ட்ரையல் நடக்குது.